என் வீட்டுக்கு எதிரே ரொம்ப நாளாக காலியாக இருக்கக்கூடிய ஒரு வெற்று மனைக்கு ஒரு வேலையும் வந்துவிட்டது. லாரி லாரியாக செங்கற்களும் சதுர சதுர பாறாங்கற்களும் வந்து இறங்கிக் கொண்டே இருந்தன. ஒரு தற்காலிக ஷெட் அமைக்கப்பட்டு அதனுள் சிமெண்ட் மூட்டைகளும் அடுக்கப்பட்டு தொத்தல் பூட்டால் பூட்டப்பட்டது. ஒரு மேஸ்திரி வந்தார். சில ஆட்களும் வந்தனர். அஸ்திவாரம் தோண்ட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மனை யாருக்கு சொந்தம் என்பதில் எனக்கும் பிரசவத்துக்கு போயிருக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் வந்ததுண்டு. நானோ ஒரு ராணுவ ஆபீசருக்கு சொந்தம் என்று யாரோ சொன்னார்கள் என்றேன். ஆனால் அவளோ, இல்லைங்க, இது ஒரு பிரபல வக்கீல் ஒரு சினிமாக்காரியை வைத்துக் கொண்டு கடைசி காலத்தில் இந்த மனையை அவளுக்கு எழுதி வைத்து விட்டு போய்விட்டாராம். ஆனால் அவரின் மனைவியும் அவரது மகனும் கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட்டு கோர்ட்டில் தீர்ப்பாகிற வரைக்கும் இந்த இடத்தில் யாரும் கட்டடம் கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களாம். அதற்காகத்தான் இத்தனை வருடங்களாக இந்த மனை காலியாகவே இருந்தது. ஒருவேளை கோர்ட்டில் தீர்ப்பாகி இருக்கலாம், கட்டடம் கட்டலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும், அல்லது அந்த ராணுவ ஆபீசருக்கு கடன் உதவி ஏதாவது கிடைத்திருக்க வேண்டும். மொத்தத்தில் எப்படியோ கட்டடம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அன்று மாலை அது யாருக்கு சொந்தம் என்கின்ற ஒரு பிரச்சனையானது தீர்ந்து விட்டது. நாங்கள் இருவருமே தப்பு கணக்கு தான் போட்டுவிட்டோம். ஒரு ஃபியட் காரில் ஒரு இளைஞன் வந்து இறங்கினான். பின் சீட்டில் இருந்த மீசைக்காரனும் இறங்க இருவரும் என்னை நோக்கித்தான் வந்தார்கள். நான் வீட்டுக்குள் போய் அவசரமாக சட்டை அணிந்து கொண்டு வந்து அவர்களை சந்தித்தேன். என் பெயர் சுமந்த், இந்த ஆள் இருக்கார்ல இவர் கான்ட்ராக்டர் என்றான் அவன். அப்படியா என்றேன். ஒன்னும் இல்லைங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க காலிமனை எங்களுதான் வீடு கட்ட போறோம். கொஞ்சம் தண்ணீர் வசதி வேண்டும், உங்கள் வீட்டில் எடுத்துக்கொள்ளலாமா? வாட்டர் சார்ஜ் வேணால் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். அப்புறம் ராத்திரிக்கு ஒரே ஒரு பல்பு மட்டும் கரண்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லை என்றார்கள். அதற்கு உண்டான காசையும் கொடுத்து விடுகிறோம் என்றார்கள். நான் சொன்னேன், என்னங்க இது, எதிர்த்த வீட்டை விட உங்க காலிமனைக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீடு இருக்குல்ல, அது சௌரியமா இருக்குமே என்றேன். அவர்கள் சொன்னார்கள், அவங்ககிட்டையும் போய் கேட்டோம், ஆனா அவர்கள் அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்றார்கள். நான் மறுக்க மாட்டேன் என்பது என் நெற்றியில் எழுதி ஒட்டியிருக்கிறதா, நான் இச்சவாயினா என்று மனதைக்குள் நினைத்துக் கொண்டேன். ஆமாம், இந்த மனை யாருடையது என்று நான் வினவினேன். என் அப்பாவுடையதுங்க. அப்பா பெயர் சிமன்லால் என்று பெயர். எனாமல் ஒயர் தயாரிக்கும் தொழிற்சாலை நாங்கள் குஜராத்தில் வைத்திருக்கிறோம். சிமன்லால் கேபிள்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதனுடைய ஓனர் நாங்கள் தான் என்று சொன்னார் அவர். நான் கேள்விப்பட்டதில்லை, ஆனால் தெரியும் என்றேன். அந்த வீடு கட்டி முடிந்ததும் வாடகைக்கு விட போகிறீர்களா என்றேன் நான். ஆமாங்க, பின்ன நாங்க தொழிற்சாலை அங்கே வைத்துக் கொண்டு இங்கே வந்து குடியிருக்க முடியுமா என்று அந்த சுமந்த் கேட்டார். எனக்கு உற்சாகம் பிறந்து விட்டது. பல மாதங்களாக நான் இருக்கும் என் வாடகை வீட்டுக்காரருக்கு உண்டான சொந்த வீட்டுக்காரர் என்னை காலி பண்ணணும், கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறார் என்று மனதில் ஒரு ஓட்டம் வந்தது. எனக்கு அந்த வீட்டை வாடகை கொடுப்பீர்களா என்று ஓப்பனாக கேட்டேன். உடனே சுமந்த், அப்பாவிடம் சொல்கிறேன், முடிந்தவரை உங்களுக்கே தர நான் ஏற்பாடும் செய்கிறேன் என்றார் சுமந்த். உடனே எனக்கு மனது துள்ளி குதித்தது. தண்ணீர் தானே வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள். கரண்ட் தானே வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்கள். எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள். என் வீட்டு செட்டை கூட நீங்கள் சிமெண்ட் அடுக்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளலாம். தற்போது காலியாகத்தான் கிடைக்கிறது என்றேன் நான். தேங்க்ஸ் என்றான் அந்த சுமந்த் என்கிற அந்த மனையின் சொந்தக்காரன். இப்படி கர்ணன் கவச குண்டலங்களை கேட்டிருந்தால் கூட நான் கலெக்டரை கொடுத்திருப்பேன். அந்த குஜராத்தி இளைஞன் என்னை தனியே அழைத்து வந்து, கொஞ்சம் கண்காணித்துக் கொள்ளுங்கள் சார், ஏனென்றால் கான்ட்ராக்டர்களை எப்பொழுதுமே நான் முழுவதுமாக நம்ப முடியாது. நானே வந்து டெய்லியும் பார்த்துக் கொள்ளவும் முடியாது. எனக்கு தொழிற்சாலையில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் கண்கொத்தி பாம்பாக இருந்து இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னது எனக்கு ஏதோ மிதப்பாகத்தான் இருந்தது. சரி சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆஹா, காசு ஓடாத ஒரு வீட்டின் முதலாளி ஆகிவிடப் போகிறோமோ என்று மனமானது துள்ளி குதித்தது. அந்த சுமந்தும், சரிங்க சார், நீங்க இருக்கும் தைரியத்தில் தான் நான் போகிறேன். உங்கள் போன் நம்பரை கொடுங்கள், நான் அடிக்கடி உங்களிடம் விசாரித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான பணத்தையும் நான் அப்போது அனுப்பி வைக்கிறேன் என்று ஆறுதலாக சொல்ல எனக்கும் சந்தோஷம் பீரிட்டது. சரி, நான் வரட்டுமா, எனக்கு வேலை இருக்கிறது என்று சுமந்த் கிளம்பினான். இல்லைங்க, டீ சாப்பிட்டு போங்களேன் என்று சொன்னேன். ஆனால் அவரோ, வேண்டாம் சார், இந்த வீட்டை கட்டி முடிச்சதும் உங்களுக்கு நான் பெரிய பார்ட்டி தருகிறேன் என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு சென்றார். அன்று முதல் அந்த வீட்டை கட்டும் முறையை நான் தூரத்தில் இருந்தும் அடிக்கடி நேரில் சென்றும்
பார்த்துத்தான் கொண்டேன். அந்த பார்த்தது மட்டுமல்ல, சுமந்த் போன் செய்யும் போது அவரிடம் தெரிவித்துக் கொண்டேன். ஆனால் நான் வருவது மேஸ்திரிக்கு ஏதோ ஒரு மனசங்கடம் ஏற்படுத்தி இருப்பது போலும். அவர் என்னிடம் சரியாக மூஞ்சி கொடுத்து கூட பேசுவதில்லை. வீடு கட்ட வந்த கூலி ஆட்களில் ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். சேலத்துக்காரர்களா அல்ல வட ஆற்காட்டும் ஜனங்களா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. அந்த கட்டிடத்தை கட்டப்போகும் மேஸ்திரி ஒருவன் மேற்பார்வை பார்த்து பார்த்து மெதுவாக அவர்களை, அதாவது வேலையாட்களை அதட்டி கொண்டிருந்தான். அவன் ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தான். கட்டம் போட்ட சட்டை, அப்படியே கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு சிகரெட்டும் பிடித்தான். தினக்கூலியை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் மற்றவர்களின் விரல் அடையாளங்களை வாங்கிக் கொண்டு பணத்தை கொடுத்தான். பெண்களில் சிலருடன் சிரித்து பேசினான், ஏன் தொட்டும் பேசினான். அந்த பெண்களில் ஒருத்தி குறிப்பிடும்படியாக இருந்தால் 20-21 வயது இருக்கலாம். சாயங்காலம் தண்ணீருக்கு வந்தபோது அவளை நான் அருகில் பார்த்தேன். நெற்றியில் பெரிசாக பொட்டும், நடையில் உல்லாசமும், முகத்தில் சிரிப்பும், மார்பை மூடுவதில் அலட்சியமும், காலில் கொலுசும், தூக்கி கட்டியிருந்த சேலையுமாய் அந்த இடத்துக்கு கதாநாயகியே அவள்தான் என்றும் சொல்லும் அளவிற்கு அவளுடைய நடை, உடை, பாவனை அனைத்தும் நன்றாகவே தெரிந்தது. இப்படி அவளை மேஸ்திரி சற்று அதிகமாகவே கவனித்தான். அவள் வேலை செய்வதை விட மேஸ்திரியை கண்காணிப்பதிலேயே குறியாக இருந்தால். மேஸ்திரியும் அப்படித்தான். மற்றவர்களிடம் வேலை அதிகம் கொடுத்தாள். ஆனால் அவளிடம் பண்பாக, அன்பாக, கொஞ்சம் அதட்டலாகவும் நடந்து கொண்டான். ஆண்களில் ஒருவன் அவளை காதலித்தான் என்பதும் எனக்கு லேட்டாக புரிந்தது. ஆனால் அந்த ஆள் மேஸ்திரி அல்ல, கட்டிட வேலை செய்யும் ஒரு தொழிலாளியுடன் தொழிலாளியாக இருந்து அவளை நேசித்தான் என்பதும் நான் கண்டுகொண்டேன். இந்த காதலானது நம் ரக காதல் இல்லை, ஓர் உழைப்பாளியின், படிப்பில்லாதவனின் மென்மையான காதல் என்றுதான் சொல்ல வேண்டும். மண்வெட்டி தட்டை நிரப்பி அதில் அவளிடம் கொடுக்கும் போது அவள் கையை தொடுவான். அவள் அவனிடம் பொய்கோபம் காட்டுவாள். அவன் அட்டகாசமாக சிரிப்பான். தெருவில் போகும் பஞ்சு மிட்டாயை வாங்கி எல்லோருக்கும் அந்த ரோஜா பந்துகளை கொடுத்துவிட்டு அவளை பார்த்து கொண்டே தின்பான் அந்த கூலியால். சாயங்காலம் கூலி வாங்கி கொண்டு செல்லும் போது அவள் அருகில் பேசிக்கொண்டே நடந்து செல்லுவான். மரத்தடியில் அவன் உட்கார்ந்திருக்க மேஸ்திரி போல் நடித்து அவளிடம் சிரிப்பும் காட்டுவான். அவளுக்கு சிரிப்பு தாங்காமல் புறையேறிக்கொள்ள தலையில் தட்டியும் விட்டான். இதெல்லாம் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். சிக்கல் இல்லாத எளிய காதல் அது. வீடு கட்டி முடிந்ததும் அவன் அவளுக்கு பரிசம் போட்டு அப்படியே அந்த பரிசத்தின் மூலம் ஊர்வலம் போவான். அவள் ரிப்பன் வைத்துக் கொண்டு அழுந்த வாரிக்கொண்டு கதம்பம் சூடிக்கொண்டு அவனருகே செல்வாள். இப்படித்தான் அவர்கள் கல்யாணம் எல்லாம் நடக்கும் போலும் என்றும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அடடே, இந்த 3 பேருக்கும் நான் பேர் வைக்காமலேயே கதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆனால் பேர் வைத்தால்தான் உங்களுக்கும் புரியும். இந்த 3 பேர், அவன், அவள், அந்த மேஸ்திரி. ஆம், மேஸ்திரி அப்போது வருகிறான். அதற்கு முன் அவனுக்கும் அவளுக்கும் பெயர் வைப்பதுதான் அவசியமாகிறது. சரி, பேர் வைத்து விடுவோம். அவனுக்கு முருகன் என்று வைத்துக் கொள்வோம், அவளை வள்ளி என்று வைத்துக் கொள்வோம். சௌரியமான பெயர்கள் தானே இது. முருகன், வள்ளி மற்றும் மேஸ்திரி, இதுதான் நான் வைத்த பெயர் அவர்களுக்கு. 3ஆம் நாள் சாயங்காலம் நான் மேஸ்திரியை பார்த்தேன். முதலாளி கேட்டாருங்க, உங்க செட்ல சிமெண்ட் மூடை அடுக்கிக்க ஒரு மேஜர் நாற்காலி இருந்தா கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னான் மேஸ்திரி. நாளைக்கு தர்றேன். வீடு எப்ப முடியும் மேஸ்திரி என்று நான் கேட்டேன். 3 மாசத்துல முடிஞ்சிடும் சார் அப்படி என்றான் அவன். இன்னும் அஸ்திவாரம் கூட போடல. இப்படி இருக்கிறப்போ வெறும் பள்ளம் தானே தோண்டி வச்சிருக்கீங்க, அது எப்படி 3 மாசத்துல முடியும் என்று கேட்டேன் நான். கல்லு பத்தலைங்க, இன்னும் 4 நாள்ல கல்லு வந்துடும், நாங்க அஸ்திவாரம் போட்டுருவோம் என்றான் மேஸ்திரி. அப்போது வள்ளி தண்ணீர் கொடுத்தவுடன் வந்தாள். அவளை இங்கே வா என்று கூப்பிட்டு தனியாக சற்று தூரம் அழைத்துக் கொண்டு போய் பேசினான் அந்த மேஸ்திரி. தன் பையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்துக் கொடுத்தான் அவன். அதை அவள் மார்பில் செருகிக் கொண்டாள். முருகனும் இதை பார்த்து கொண்டுதான் நின்றான். அன்று சனிக்கிழமை, இரவும் ஆகிவிட்டது. அப்படி இரவு சாப்பிட்டு விட்டு ஒரு தமிழ் சினிமா பார்த்து விட்டு திரும்பினேன் நான். இரவு 1 மணி இருக்கும். எதிர்மனையில் சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கப்பட்டிருந்த அந்த ஷெட்டினுள் ஏதோ நிழலாடியது. அந்த ஷெட்டுக்குள் இருந்த ஒற்றை பல்பு எரிந்து எரிந்து அப்படியே லேசான மங்கலான வெளிச்சமாக இருந்தது. தகர கதவு வேறு சாத்தி இருந்தது. அந்த தகர ஷெட்டினுள் நிழல்கள் அப்படியே ஆட்டம் போடுவது போல் தெரிந்தது. என்ன இந்நேரத்தில், அதுவும் 1-1:30 மணி அளவில் யார் வந்திருப்பார்கள் இங்கே? எனக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஒருவேளை இங்கே சிமெண்ட் திருட, அதாவது சிமெண்ட் மூட்டைகளை திருட யாராவது திருடர்கள் வந்திருப்பார்களோ என்று எனது மனதில் ஐயம் வந்தாலும் அந்த ஐயத்தை விலக்கி வைத்து தைரியமாக சென்று பார்த்து விட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அங்கு சென்று பார்த்தேன்.
தகரக் கதவுகள் முக்காவாசியை மறைத்திருக்க அதன் மேற்பகுதியில் லேசான திறப்பின் மூலம் உள்ளே நடப்பது அப்படியே தெரிந்தது. ஓரத்தில் சிமெண்ட் மூட்டைகள் அருகே ஒரு கயிற்றுக்கட்டில், அதில் மேஸ்திரியும் வள்ளியும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். வள்ளியின் உடைகளை மேஸ்திரி அப்படியே அப்படியே அப்படியே. லேசான சில்மிச சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஏங்க, விளக்கு இருக்கிறதே, விளக்கை அணைக்க மாட்டீர்களா என்று முணுமுணுப்பான குரலில் அவள் சொன்னாள். சுவிட்சு எதிர் வீட்டில் இருந்தது. இப்போ எவன் வர போறான், அடப்பு ஒன்னும் கண்டுக்காத என்று அவன் அதற்றலாக பேசியதும் கேட்டது. இப்படி அந்த மேஸ்திரியும் வள்ளியும் சில சினுங்களோடு பல வார்த்தைகள் பேசியது எனக்கு என்னவோ போல்தான் இருந்தது. ஏங்க மேஸ்திரி, போங்க, ஓயலி பண்ணிட்டே இருக்காதீங்க, போய் அந்த பல்பு கழட்டிடுங்களே என்றான். அவள், பல்பு சுடும், ஆனா இந்த பல்பு சுடாது என்று அவளை பார்த்து சொல்வது போல் அவன் சொன்னான். எனக்கு அந்த இடத்தில் நிற்கவே அருவருப்பாக இருந்தது.